வெல்கம் பேக் டு யூகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வருணன் ஆனந்தி ஆன் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் டே. இதை பற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட்ஸ் தான் இருக்குது அண்ட் அவேர்னஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதை பற்றி டவுட் இருக்கிறது பற்றி தப்பு இல்லை, பட் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்மளோட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் அமுதா ஹரி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஸோ முதல்ல இந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப இறைவன் கொடுத்த ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது எதுக்கு என்னென்ன காரணத்துக்காக வந்து தள்ளி போடுறாங்க? திருமணமான புதுதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிறதுன்றதோட அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது. நிறைய பேருக்கு வந்து வேலை நிமித்தமாக வந்து இந்த ஒரு கேரியரில் ஒரு கோல் வச்சுருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு தான் குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து குழந்தை வந்து ஒரு பெரிய பொறுப்பாக பார்க்குறாங்க. ஸோ இந்த பொறுப்புக்கு உடனே தேவையா, கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே தவறு கிடையாது. ஸோ எல்லாருக்கும் வந்து குழந்தைக்கு வந்து திருமணமான பிறகு 1-2 ஆண்டுகள் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுகிறது. ஓகே, அந்த பர்சனல் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அவங்களோட ஓன் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா மேம்? ஸோ இதுக்காக பொதுவாக வந்து என்னென்ன முறைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கருத்தடை என்பது நிச்சயமாக வந்து எல்லா பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தகவல். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து 18 வயது ஒரு 16 வயது அதுலேருந்து ஆரம்பித்து அவர்களுடைய 35 வயது 40 வயது வரை அவங்க வந்து கர்ப்பமாக தரிக்கக்கூடிய அந்த வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னு சொல்லலாம். இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படித்த பெண் மாத்திரம் இல்லை, ஒரு பெண்ணுக்கு தான் எப்பொழுது கருவுற வேண்டும் அதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரைட் இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத காலத்தில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அது அவர்களுக்கும் மனநிலைக்கும் உடலுக்கும் நல்லதில்லை, அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் நல்லதில்லை. என்ன பண்ண போகிறாங்க, வேண்டாம் அப்படின்னு ஒரு அபார்ஷனுக்கு போவாங்க. ஸோ எத்தனை வேணால் கருத்தடை யூஸ் பண்ணுறதுல தவறு கிடையாது. ஆனால் நிச்சயமாக கருக்கலைப்பு என்பது ஒரு பெண் தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யணும். அதை கருத்தடை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி கருத்தடை தேவைன்றதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா, ஐயோ எனக்கு கருத்தடை வேண்டாம், அதை பற்றி பயமாக இருக்குது, இதை அந்த காப்பர்ட்டியை பற்றி நினச்சா பயமாக இருக்குன்னுவாங்க. ஆனால் கரு உற்ற பிறகு கரு கலைப்பை பற்றி பயப்படவே மாட்டாங்க. ஏன் பயப்பட மாட்டாங்கன்னா வேறு வழி கிடையாது. இட்ஸ் அ டூ ஆர் டை சிச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி அவர்கள் அன்று முடிவு எடுத்தே ஆக வேண்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி ஒரு கரு கலைப்புக்கு தன்னை வேறு வழி இல்லாமல் உட்படுத்தி கொள்ளக்கூடிய பெண்களை பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் இந்த கரு தடை என்பது நிச்சயமாக அதை பற்றிய சரியான தகவல்கள் எந்தெந்த நேரத்தில் என்னென்னன்றது ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி தெரிந்திருக்க வேண்டியது வந்து ஒரு பேசிக் பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரியான கருத்தடை? இப்போ நீங்கள் கருத்தடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தற்காலிக முறைன்னு இருக்குது, அப்புறம் பர்மனெண்ட் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய முறைகள்னு இருக்குது. தற்காலிக முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுக்கு என்ன முறை, பெண்களுக்கு என்ன முறை. ஆண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், காண்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆணுரைகள் தான் வந்து ஆண்களுக்கு. அது வந்து அவங்க முதல்ல ஆணுரைகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு என்னென்னா அதை எப்படி வந்து ஆண்கள் எந்த நேரத்தில் போட்டுக்கணும், எப்படி போட்டுக்கணுன்றதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்கள் தற்காலிக முறைன்னு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன முறைன்னு நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது பில்ஸ் இருக்குது, அதான் மாத்திரைகள் இருக்குது, கருத்தடை மாத்திரைகள் இருக்குது. அதுக்கப்புறம் கருத்தடைக்கு தேவையான இன்ஜெக்டபிள்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பர் டீ போன்ற சாதனங்கள் இருக்குது, அந்த கர்ப்பப்பையில் செலுத்தக்கூடிய சாதனங்கள் இருக்குது. நான்காவது பார்த்திங்கன்னா அங்கே வந்து லோக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய இப்போ இன்றைக்கி பெண்கள் உரைகளும் இருக்குது, அதாவது ஃபீமேல் காண்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பெண் தான் அணியக்கூடிய உரைகள் கூட, இந்த கர்ப்பத்தை தடை செய்யக்கூடிய உரைகள் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்மிசைடல் ஜெல்லிஸ், க்ரீம்ஸ் இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் எந்த வயதான பெண், அவர்களுடைய உடல்நிலை என்ன, இந்த மாதிரி நிறைய அதை பொறுத்து தான் அவர்கள் கருத்தடை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கணும், எப்பொழுது அவர்களுக்கு அது தேவை, அந்த நேரத்தில் அந்த தேவை என்ன அப்படின்றத பொறுத்து தான் நம்ம மாத்திரைகளை எடுத்துக்க போகிறோம். ஸோ மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாமலோ இல்லை வேறு எந்த முறையும் பயன்படுத்தாமல் ஒரு பெண் கரு கலைப்புக்கு செல்வது தான் தவறு.
மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதில் சைடு எஃபெக்ட் இருக்கலாம், இல்லை அது என்னன்னு புரிந்து கொண்டு அந்த பெண் அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளலாம். ஆனால் இதை எல்லாத்துக்கும் பயந்து கொண்டு தான் தேவையில்லாத காலத்தில் கரு உருவாகிவிட்டு அது கருக்கலைப்புக்கு போகிறாங்க பாருங்களேன், அதுதான் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடாத ஒன்று. ஓகே. இப்போ நீங்கள் வந்து திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, அது வந்து இந்த டைம் எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி நேரங்களில் வந்து பில்ஸ் எந்த டைமில் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது? முதல்ல நம்ம தற்காலிக முறைகளை எடுத்துக்கிட்டோன்னா அந்த கருத்தடை மாத்திரைகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த கருத்தடை மாத்திரைகள் வந்து ஒரு பெண் வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்லேருந்து வந்த பிறகு அவங்க வந்து அந்த முதல் குழந்தை வர இல்லை திருமணமாகி ஒரு முதல் குழந்தை பெற வரைக்கும் எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் எடுத்துக்கவே கூடாதுன்னா இல்லை. இப்போ அந்த பெண்ணுடைய உடல்நிலை சரியாக இருக்குமானால் நிச்சயமாக இந்த கருத்தடை மாத்திரைகளை அந்த பெண் எந்த காலகட்டத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எந்த நேரத்தில் இதை முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திருமணத்திற்கு முன்னாலேயும் முதல் குழந்தையே அவங்களுக்கு இல்லைன்ற காலகட்டத்திலையும் அவங்களுக்கு சொல்லும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு மற்ற இந்த காப்பர் டீ போன்ற சாதனங்களை பயன்படுத்துவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி பில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் வந்து பெண்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? அடுத்தது இதே தான் நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது நாங்கள் இப்போ கருத்தடை மாத்திரை எடுத்துக்கிட்டோங்கன்னா பின்னால் எங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருமா, குழந்தை பேரில் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே வந்து மித்து தான். திருமண வாழ்க்கையிலையும் சரி அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது, அதாவது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி குழந்தை பிறப்பில் இப்போ நம்ம கருத்தடை மாத்திரைகளை நிறுத்திவிட்டோம் என்றால் அடுத்த மாதத்திலிருந்தே அந்த சைக்கிள் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். அவர்களுக்கு தேவையான அந்த குழந்தை பிறப்புக்கு தேவையான ஹார்மோன்கள் எல்லாமே சரியான அளவில் வந்துடும். ஒரு மாதம் 2 மாதம் தள்ளி போகலாம். பட் நிச்சயமாக கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொள்வதால் அவர்களுடைய குழந்தை பேரில் எந்த விதமான பாதிப்பும் வர வாய்ப்பு கிடையாது. ஓகே. இப்போ இந்த பில்ஸ் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் முழுமையாக எப்படி இருக்கும் அதை முதல்ல சொல்லுங்கள். இந்த கருத்தடை மாத்திரைகள் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரி என்று சொல்லக்கூடிய அந்த சினை முட்டையில் வரக்கூடிய ஓவிலேஷனை தடுக்குது. அப்போ வந்து அந்த கருமுட்டையே வெளியே வருவது கிடையாது. அதனால உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சரியாக ஒரு பெண் கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வந்து ஒரு 98லேருந்து 99% அவர்களுக்கு கருத்தடை, அதை கிட்டத்தட்ட நிச்சயமாக நம்பலாம். ஆனால் இந்த கருத்தடை மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதிலும் சரியான கவனம் தேவை. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, நிறைய மாத்திரைகளில் வந்து முதல் நாள் இப்போ அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்த முதல் நாள்லேருந்தே ஆரம்பிப்பாங்க, சில பேர் 3ஆவது நாள்லேருந்து ஆரம்பிப்பாங்க, சில மாத்திரைகள் 5ஆவது நாள்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆரம்பித்தவுடன் அந்த பெண் அதை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது மோஸ்ட்லி வந்து இந்த கருத்தடை மாத்திரைகள் என்பது ஹார்மோன் மாத்திரைகள் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு 24 மணி நேரம் கிட்டத்தட்ட வேலையில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் இரவு எடுத்துக்கொண்டீங்கன்னா இரவு அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும். இரண்டாவது வந்து ஒரு நாள் தவறிவிட்டால் அடுத்த நாள் 2 மாத்திரைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 நாள் தவறிவிட்டால் நிச்சயமாக அந்த மாதவிடாய் சுழற்சியில் வந்து அந்த பெண்ணுக்கு அந்த கருத்தடை மாத்திரையில் வந்து பயன் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இது ஹார்மோன்கள் மாத்திரை என்பதால் அதை சடனாக வந்து அவங்க வந்து நிறுத்தி விடுவதால் அப்போ அவங்களுக்கு நேரம் இல்லாத நேரத்தில் நிச்சயமாக ஒரு இரத்தப்போக்கு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே இந்த கருத்தடை மாத்திரை வந்து ஓவர் கவுண்டராக ஃபார்மசிஸ்ட் அப்படி கிட்ட போய் வாங்காமல் இதை பற்றிய சரியான தகவல்கள் ஒரு சின்ன அவங்க வந்து ஒரு மகளிர் மருத்துவர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க, உங்களை பரிசோதனை செய்து பார்ப்பாங்க. உங்களுடைய சில தேவையான இரத்த பரிசோதனை இருக்குமானால் அதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு உகந்த கருத்தடை மாத்திரைகளை எழுதி தருவாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த கருத்தடை மாத்திரையை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட்ன்றதில் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னென்னா வெயிட் போட்டுருவோம், இந்த கருத்தடை மாத்திரை சாப்பிட்டாலே வெயிட் போட்டுருவோம் அப்படின்றது. அவர்கள் உடல் எடை அதிகமாக கூடிவிடும், முதல்ல இருந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு. அதில் கொஞ்சம் உண்மைதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தடை மாத்திரைகளில் வந்து கொஞ்சம் வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகுது, உடம்பில் வந்து தண்ணீர் அதனுடைய வேலைப்பாடு அப்படி. ஆனால் அதை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான உடற்பயிற்சி அந்த நேரத்தில் செய்கிறது, அதே மாதிரி உணவு பழக்கத்தை சரியாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக கருத்தடை மாத்திரையுடன் அவங்க வந்து உடல் எடை கூடாமல் இருக்க முடியும். நிச்சயமாக கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொண்டால் வெயிட் போட்டு தான் ஆகணுன்றது அவசியம் கிடையாது. ஓகே.
ஓகே, ஏதாவது ஒரு கேசஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு கேசஸில் வந்து இப்போ அந்த பில்லு எடுத்தும் வந்து அதோட எஃபெக்ட் இல்லாமல் மிஸ் ஆகி குழந்தை வந்து உண்டாயிருக்கா? அது மட்டும் இல்லாமல் பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இப்போ கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கரு உருவாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க எப்போ சொல்லுவாங்க, நாங்கள் மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் கரு உருவாயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா மறந்துருப்பாங்க. ஒரு 2 நாள் மறந்துருப்பாங்க, 3 நாள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 நாள் மறந்துட்டாங்கன்னு வச்சுட்டாலே அந்த சுழற்சியின் கருத்தடை பயன் போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு அது தெரியாது. அப்போ அந்த நேரம் அவர்கள் கணவனுடன் இருக்கும் பொழுது அந்த மாதத்தில் கரு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்றைக்குமே வந்து கருத்தடையில் இருக்கும் பொழுது கரு உருவானால், ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க விட்டுட்டு கரு உருவானால், அதில் வந்து என்ன சொன்னாலும் யூஷுவலாக, அதாவது என்ன சொன்னீங்கன்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா முதல் 45 நாட்குள்ளே அந்த கருவுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் மிக 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 குறைவு. ஆனால் அந்த 45 நாள் தாண்டி 3 மாதம் வரைக்கும் அந்த அம்மா பண்ணுற எல்லாமே அந்த கருவுடைய வளர்ச்சியை பாதிக்கும். முதல் 45 நாளில் வந்து வெரி வெரி லெஸ் டெரட்டோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே அதை வந்து அத்தனை சீக்கிரமாக சார முடியாது. ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு கருத்தடை ஃபெயிலியர்னு சொல்கிறோம் இல்லையா, கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் கரு உருவானால் நிச்சயமாக அவர்களுக்கு கரு கலைப்புக்கான ஒரு என்ன சொல்கிறது இப்போ கவுன்சிலிங்கை கொடுக்கலாம். ஸோ வரும் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் டேல இதை பற்றி நம்ம பேச நிறைய சந்தேகங்கள் அப்படியே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. பிகாஸ் ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஒரு நேச்சுரல் ப்ராசஸில் நம்ம கொஞ்சம் ஏதோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆன்சர்ஸ்லேருந்து எனக்கு இன்னொன்று டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு. ஆமாம், ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவாய் என்று. வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வருணன் ஆனந்தி. பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் டே இதை பற்றி வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். சில பேர் வந்து தவறான தகவல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த தவறை கரெக்ட் பண்ணுறதுக்கும் தெரியாதவங்களுக்கு ஃபுல்லாக தெரியப்படுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம செலக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் அமுதா ஹரி. நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த பில்ஸ் பற்றி பேசும்போது எந்தெந்த காலகட்டத்தில் சுத்தமாக எடுத்துக்கவே கூடாதுன்னு இருக்கா? இப்போ வந்து ஒரு 30 வயதை கடந்த பெண், இல்லை அப்படி வந்து அவர்களுக்கு வந்து இரத்த ஓட்டத்தில் இந்த கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ரத்தம் உறைவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய பெண், அப்புறம் லிவர் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்தால், ரொம்ப இல்லை சிம்பிளாக வந்து இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குமானால், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்குமானால், இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கருத்தடை மாத்திரைகள் நிச்சயமாக கான்ட்ரா இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு தரக்கூடாது. இதனால தான் சொல்கிறேன், ஒரு சின்ன பெண், அதாவது யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த திருமணத்துக்கு முன்னாலேயோ இல்லை திருமணத்து முடிந்த உடனே இருக்கக்கூடிய அந்த முதல் குழந்தைக்கு முன்னால் இருக்கிற நேரம் வந்து அவர்களுக்கு வயது கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த கருத்தடை மாத்திரைகளே வந்து நல்ல ஒரு கருத்தடை சாதனம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வயது போக, அதாவது ஒரு 30 வயதை கடந்த பெண்ணுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி இரத்த கொதிப்பு, லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள், எதுவாத பிரச்சனைகளை இருக்குமானாலும் அவர்கள் ஒரு மருத்துவரின் அறிவுரை இல்லாமல் கருத்தடை மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பெண்களுக்கு கூட, அதாவது வயது குறைந்த பெண்களுக்கு கூட ஒரு 28 இருக்குது, 25 தான் இருக்குது, ஆனால் இரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதனால் எல்லாருமே கருத்தடை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் ஒரு நல்ல மகளிர் மருத்துவரை அணுகி தேவையான அடிப்படை பரிசோதனை செய்து கொண்டு எடுத்துக்கொள்வது சரியான ஒரு முறை. ஓகே, இதை பற்றி வந்து பேசும்போது இந்த பில்ஸ்னால சில டைமில் வந்து எதிர்பாராத பெனிஃபிட்ஸும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில நேரங்களில் ஏற்படக்கூடிய வலியை கூட அதை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? எண்டோமெட்ரியோசிஸ் என்று ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நேரத்தில் வந்து ரொம்பவே வலி வரும். அதாவது அதிகபட்ச வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்களால் வேலைக்கு செல்ல முடியாது, நிறைய பேர் வந்து அப்படியே வாந்தி எடுப்பாங்க. வயிற்று வலின்னா வயிற்று வலியின் உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க, மற்ற வயிற்று வலி மாதிரி இல்லை. அதாவது அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கூட கொடுக்க வேண்டிய அளவுக்கு தேவை இருக்கலாம், மயக்கம் போட்டு விழக்கூடிய அளவுக்கு வலி இருக்கலாம். இப்போ இந்த மாதிரியான பெண்களுக்கு அவர்கள் கருத்தடை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த வலி குறைகிறது. அது வந்து ஏன்னா கருத்தடை மாத்திரை வந்து நிறைய வேலையில் சில நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து மாதவிடாய், இப்போ ஒரு திருமணம் ஆகாத பெண், உறவிலே இல்லை,
இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் கருத்தடை மாத்திரைகள் போன்றவைகளே கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். எங்கே வந்து அந்த ஓவரியில் சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹார்மோன் டிஃபிஷியன்சி கிடையாது, ஹார்மோன் இம்பேலன்ஸ். அந்த மாதிரியான பெண்களுக்கு கருத்தடை மாத்திரைகளை அவர்கள் பயன்படுத்தி அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியை குறைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கருத்தடை இல்லாமலும் ஒரு சில விஷயங்களுக்கு இந்த கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடும். அந்த கருத்தடை மாத்திரை இந்த எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பெண் பயன்படுத்தினால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த மாதவிடாயும் போது வரக்கூடிய வலி கணிசமாக குறையும். டாக்டர், இப்போ இந்த காலத்தில் வந்து ஆனால் பார்த்தோன்னா இந்த கருத்தடைக்காக அவங்க பயன்படுத்துறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலுமே குழந்தை பிறக்கிறதே வந்து ரொம்ப நார்மலாக இருக்க மாட்டேங்குது. எல்லாருக்குமே வந்து இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ண டைமில் வந்து ரொம்ப டென்ஷன்லாம் இருக்குது. சீக்கிரமாக குழந்தை பிறந்துருமா அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குது. ஏன் இந்த காலத்தில் அந்தளவுக்கு பிரச்சனைகள்? ஏன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய குழந்தையின்மை வந்து ஒரு 10 வருடத்தை இருக்கிற ஒரு அதிகத்தோடு இப்போ அதிகமான சதவீதம் இருக்குது. முக்கியமாக மேல் இன்ஃபர்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. இதற்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. எண்டோமெட்ரியோசிஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், மேலுக்கு வந்து லோ கவுண்ட், அதாவது அதிகமாக அந்த ஆண்தன்மை வந்து அந்த உயிர் சத்து குறைவாக இருப்பது, அதனுடைய அசைவுகள் குறைவாக, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதிகரித்து இருக்கிறது. இதில் வந்து முக்கியமானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணமானவொடனே குழந்தை வந்து ஒரு கோல் கிடையாது. நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு சொன்னால் இப்போ இந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஐடியில் இருக்கிற ஒரு கப்பல் என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல அந்த பெண் வந்து சொன்னாங்க, மேடம் இந்த முறை வந்து ஒரு ஏப்ரல் இல்லை ஜூனுக்குள்ளே நான் கருத்தரித்து விட வேண்டும். அடுத்த மாதம். நான் சொன்னமா கொஞ்சம் அமைதியாரு, இது உன் ப்ராஜெக்ட் கிடையாது, நீ சொன்ன நேரத்தில் கருத்தரிக்க முடியாது, அப்புறம் நீங்கள் அவுட் ஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி எதை எப்படி நோக்குவது அப்படின்றது வந்து கொஞ்சம் நிதானம். எல்லாத்தையும் வந்து நீ பிளான் பண்ண முடியாது அப்படின்றது. எல்லாத்துலேயும் வந்து ஒரு எப்போ நிறைய பேர் அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. குழந்தை இல்லை சொன்னால் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினர் ஒரு குழந்தையை தத்தெடுத்தோடனே தானாகவே அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஐயோ பரவாயில்ல, குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போய்ட்றாங்க. ஸோ இன்றைய இளைய தலைமுறையை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கோல் ஓரியன்ட், அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட். பர்சனல் லைஃப் வந்து எப்படியா தன்னுடைய சொந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து வேறு மாதிரி நோக்கணும், அதை பிரிக்கணும். அதுக்கும் பிரித்து அதை வேறு மாதிரி நோக்கினா தான் உங்களுக்கு எப்போ குழந்தை வேணும், குழந்தை இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை, நிச்சயமாக அதற்காக நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும், அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படியே வந்து அதுதான் ஒரு லைஃப் செட் கோல். ஒரு மாதமும் நீங்கள் அழுக ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுது, நிச்சயமாக அந்த ஒரு மன அழுத்தம் அதிகரித்து கொண்டே தான் போகுது. அப்புறம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம இந்த சர்ச் இன்ஜின்ஸ் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே. ஏன்னா இன்றைக்கி ஆரோக்கியம்னு எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே வந்து எல்லாருமே எல்லாத்துக்காகவுமே முதல்ல எங்கே போகிறோம், முதல்ல வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகிறோம் அப்படின்வாங்க. அம்மா கிட்டே போய் கேட்க மாட்டாங்க, இல்லை பெற்றோர் இல்லை ஆசிரியர்கிட்ட கேட்க மாட்டாங்க, இல்லை பெரியவங்க கிட்ட கேட்க கஷ்டப்படுவாங்க. அது எல்லாருக்குமே உரிய ஒரு பண்பு தான். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது இல்லை, எல்லாருமே கூகுள் கிட்ட தான் கேட்குறாங்க. கூகுள், யாஹூ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிட்ட தான் கேட்குறாங்க. இது உண்மை. இன்றைக்கு நடைமுறை மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ என்ன ஆகுது, எல்லா விதமான தகவல்களும் தெரிகிறது. அப்போ இந்த எல்லா விதமான தகவல், இப்போ கருத்தடை பற்றி ஒரு 20 தகவல்கள், ஒரு 30 தகவல்கள் தெரியும் பொழுது அதில் வந்து என்ன போடுறாங்க, அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன. மனித மனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவை வந்து ஈஸியாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணும். இது வந்து உளவியலில் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒன்று தான், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்குன்னு கிடையாது. ஸோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தான் முதல்ல யோசிச்சுட்டு வராங்க. இப்போ உள்ளே வரும்போதே அவங்க வந்து நான் வந்து இல்லைம்மா இப்போ வந்து நீங்கள் காப்பர்ட்டி போட்டுக்கலான்னு, மேடம் காப்பர்ட்டியில் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி படித்தோமே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது அதாவது நாலேஜ் என்பது தவறு கிடையாது. ஆனால் தேவையில்லாத தகவல்களை வந்து என்ன ஆகுது, அதை வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் இல்லையா, அதை பற்றி ஆய்வு செய்வதற்கான ஒரு இது வேணும். அது இல்லாமல் வரக்கூடிய தகவல்களில் நிச்சயமாக இந்த இளைய தலைமுறை அவதி தான் படுறாங்க. இது கண்கூடாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாம் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி பில்ஸ் எடுத்துக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்து அவங்க ப்ரெக்னன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்க வந்து அவங்க ஃபுட் பேட்டர்ன் வந்து எப்படி வச்சுருக்கணும்?
இந்த பில்ஸ் எடுக்கிறவங்களோ இல்லை ப்ரெக்னென்சிக்காக எதிர்பார்த்துருக்கவங்களோ ஃபுட்டு வந்து தனியாக இதுதான் எடுத்துக்கணுன்றது எதுவுமே கிடையாது. சாதாரணமாக எல்லா பெண்ணுமே வந்து நல்ல ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது பேலன்ஸ்டு டயட் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான சாப்பாடு தான் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து சாப்பாட்டில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஃபுட் ஃபேட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறோம், அந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் ஃபாலோ பண்ணுறோம். முடிந்த அளவு எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய டயட்டை எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக பெண்கள் மாதவிடாய் வந்து கொஞ்சம் அதிகமாக வரலாம், அவங்களுக்கு இரத்தப்போக்கு இருக்கலாம். அதனால் அவர்களுக்கு இரத்த சோகை வருவது வந்து ஆணை விட அதிகமான ஒரு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பெண் வந்து 5 நாள் 7 நாள் போயிட்டுருக்கோம் இரத்தப்போக்கு, அது சாதாரணமாக அவர்களுக்கு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். அப்போ என்ன ஆகுது, மாதம் மாதம் அவர்களுக்கு ஒரு லாஸ் வருது, அந்த இரத்தப்போக்கு வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்க நிச்சயமாக அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க அதிகமான இந்த ரத்தம் சேரக்கூடிய காய்கறிகள், ஒன்றும் இல்லை பெரிய அதற்காக விலை உயர்ந்த காய்கறிகள் தான் அவசியம்னு கிடையாது. ஒரு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அயன் ரிச், சாதாரண வெல்லம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான பேரிச்சம்பழம், இதெல்லாம் விலை கூட அதிகமாக கிடையாது. அவர்களுடைய என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரத்தம் அதிகமாக சேரக்கூடிய உணவு வகைகளை பெண்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டோம், சும்மா ஒரு வாரம் எடுத்துக்கிறது அப்புறம் விட்டுடுறது அப்படின்னு கிடையாது. நம்ம நினைக்கணும் நம்மளுக்கு இவ்வளோ ரத்தம் போகுது, நம்மளுடைய வேலை பலு இவ்வளோ இருக்குது, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக, ஸோ வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்களோ இல்லையோ. அடுத்தது என்ன, பெண்ணை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் என்ன பண்ணுவாங்க, கணவனுக்கு கொடுப்பாங்க, குழந்தை கொடுப்பாங்க, யாருக்கு வேணால் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல. தாய்மைன்றது ஒரு மனைவின்றது ஒரு அந்த விதத்தில் சந்தோஷமான ஒரு மனநிலை என்றால் கூட ஒரு பெண் ஆரோக்கியமாக இல்லை என்றால் நிச்சயமாக அந்த குடும்ப சூழலே பாதிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கருத்தடையாகட்டும் உணவாகட்டும் பெண் தனக்காக ஒரு சின்ன தனி கவனம் வைத்து கொண்டால் நிச்சயமாக அது அவர்களுக்கு நல்லது. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய விஷயங்களை அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் டேயில் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணல. எல்லாருக்கும் வந்து அவேர் விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அண்ட் இது வந்து ரொம்ப விமன் ஓரியன்ட் விஷயம் கிடையாது, 2 பேருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப தெளிவாக ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க. அண்ட் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க, ரொம்ப கிளியராக புரியுற மாதிரி சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தந்த விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். யா, இந்த ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வந்து அந்த டைனோசர் கிட்ட வந்து அப்படியே தப்பிச்சு ஓடிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் அப்படியே ரொம்ப மூளையா திங்க் பண்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு பாத்ரூம்குள்ள போய் ஒழிஞ்சு போறோம். இவ்வளோடு பாத்ரூம் அவ்வளோ டைனோசர் அப்படியே பார்க்காதான். அது என்ன பண்ணும், அழகா அவர் அப்படியே கவ்வி தூக்கிட்டு போய் எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும்ல அந்த சீன். இந்த பக்கத்தில் உனக்கு என்ன ஸ்வீட்டா இருக்கு, எனக்கு அதுல என்ன பிடிக்கும்னா அந்த முட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட்டு அப்படி டிங்னு. அது மட்டும் இல்லாம ஒரு ரோபோட் என்ன பண்ணும், ஒரு காலி ஓட்ட கூட திருப்பி வாங்கி அந்த இன்குபேட்டருக்குள்ளேயே வச்சிரும் இல்லையா. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்போ ஏன் ஜுராசிக் பார்க் பத்தி நீ பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த அழகான கியூட்டான மிருகத்தை வந்து நம்ம ஜுராசிக் பார்க் படம் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க, வேற ஏதோட அப்படி இப்படின்னு சொல்லியே பேசிட்டு இருந்திருப்போம். பட் அந்த டைனோசர் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்து மூலியமா ரொம்ப ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் நம்ம டைனோசர் பத்தி அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த டைனோசர்ங்கிற வார்த்தை யாருங்க, அந்த பேர் யாருங்க வச்சா? யார் வச்சா டைனோசருக்கு யார் பேர் வச்சானா எனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியாது. பட் அந்த டைனோசர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு எனக்கும் கியூரியஸா தான் இருக்கு. சொல்லுங்க சார். ஐயா வணக்கங்க. வணக்கம். ஐயா, ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படம் வந்த பிறகு தான் டைனோசர் அப்படிங்கிற விலங்கு இருந்ததாகவே நம்ம வந்து அறியப்படுது. அந்த டைனோசர் அப்படிங்கிற அந்த சொல் அதுக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சுங்க? இந்த டைனோசருங்கிற சொல்லுக்கு அச்சம் தரத்தக்க விலங்குன்னு பொருள். அச்சம் தரத்தக்க, அதுக்கு பொருள் ஆங்கிலத்தில் அகராதி பொருள் அதுதான். அச்சம் தரத்தக்க, அது மிக பழைய காலத்தில் ஒரு பனி ஊழியில் அந்த மாதிரி காலத்தில் இருந்து அழிந்து போன ஒரு விலங்கு இல்லைங்களா. இன்னைக்கு அதை நமக்கு ஒரு காட்சிப்படுத்தி காட்டுறாங்க. ஒரு பல்லியின் வகை டைனோசெரஸ். செரஸ் அப்படிங்கிறது பல்லியை குறிக்கிற சொல். இந்த டைனோங்கிறது துவேஷம் என்ற சொல் இருக்கு பாருங்க, சமஸ்கிருதத்துல ரொம்ப துவேஷமா இருக்குது, துவேஷம் பண்ணிட்டான், என்ன துவேஷிக்கிறான் இப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா. அந்த துவேஷங்கிற சொல் தான் இந்த டைனோங்கிற சொல்லுல இருக்குன்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆனா நான் என்ன பொருள் சொன்னேன், அதுக்கு அச்சந்தரத்தக்க விலங்குன்னு சொன்னேன். ஒருத்தரை துவேஷம் பண்றதே அச்சம்தான். ஒரு அன்புங்கிறது நெருக்கம்,
அங்கே வந்து அது இணைப்பை உண்டாக்குறது. அன்பு இல்லாத அதை துவன 2 ஆங்கிலத்தில் என்னை ஒன்றாக பார்க்காமல் 2ஆக பார்க்கறதா தான் துவேஷம். அந்த 2 ஆக்கிட்டாலே ஒட்டு உறவு இல்லைன்னாலே அது ஒரு பகை தான். பகை என்றாலே அச்சம்தான். அதனால தான் இந்த துவே என்ற சொல் தான் த்வி என்றாகி டை ஆக்சைடு அந்த இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, கார்பன் டை ஆக்சைடு அந்த 2 அக்க இந்த த்வி தான் த்வி டி டை என்றாகிறது. இந்த தமிழ்ல வந்து துமிக்கிறதுனா வெட்டுறதுன்னு பொருள். துமித்தல் என்ற சொல்லுக்கு வெட்டுதல் பிரித்தல்னு பொருள். ஒரு 25-27 இடத்துல நம்ம சங்க இலக்கியத்தில் அந்த துமிக்கிறதுங்கிற சொல் வந்திருக்கிறது. இந்த ஒரு பொருளை வெட்டினா அதுக்கு துமிக்கிறதுன்னு பேர். ஒரு பொருளை வெட்டுனா அது 2 ஆயிடும். அதனாலதான் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்றது. ஒரு பொருளை ஈர்ந்தால், ஈர்தல்னா பிளக்கிறது. அந்த ஈர்தல் என்பதுல என்ன ஈராறு அப்படின்னு சொல்றது, ஈர் 2ன்னு வர்றது. ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தா 1 தான். ஒன்னை ஈர்ந்தால் 2, ஒன்னை துமித்தா துமி. அந்த துமி தான் துவி என்றாகி குமிக்கிறது குவிக்கிறது, விளக்க அமைக்கிறது அவிக்கிறது. அது மாதிரி துமி என்ற தமிழ் துவி என்றாகி துவ என்றாகி TWO2 என்றாகி இந்தியில தோ ஏக் தோ துவ தோ என்றாகி இப்படி பல சொற்களாக அந்த துமிங்கிற தமிழ் விரிகிறது. அந்த துமி தான் த்வி டி என்றாகி அந்த துவேஷத்துக்கும் அதுதான் வேர். துவேஷம் பண்ணான்னா என்னை ஒன்னா வச்சுக்காம என்னை வேறுபடுத்தி பார்க்கறான். அப்ப அங்க அன்பு கிடையாது, அங்க அச்சம் தான் இருக்கு. நாம போனா அவரோட கட்டி பிடிச்சி, குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிக்குது, அங்க சேர்ந்துக்குது. ஆனா ஒரு எதிரிகிட்ட போக முடியாது. ஆனா அவன் வேறாக நிற்கிறதால அந்த துவேஷம்ங்கிற சொல் வந்து 2 என்ற பொருள் உள்ளது. அந்த துவேதா த்வி என்றாகி டி என்றாகி டினோசரஸ் என்று சொன்னால் 2ஆக இருக்கிற விலங்கல்ல, அச்சந்தரத்தக்க விலங்கு. ஏன்னா அந்த துவேங்கிறது உறவு இல்லாதது. அப்ப அச்சம். எனக்கு அவர் ரொம்ப நெருக்கமா, ரொம்ப நெருக்கங்க, ரொம்ப க்ளோஸ், ரொம்ப சல்லுசு. இது சல்லுசு இல்ல, துவே வேறுபட்டது. அப்ப அச்சம். கிட்ட யாரும் போக மாட்டானா, அதனால அதுக்கு துவே த்வி டி டினோசரஸ் என்றால் அச்சந்தரத்தக்க விலங்கு என்று எழுதியிருக்கிறார்கள். அதுக்குள்ள அந்த டி என்பது ஃப்ரம் சான்ஸ்கிரிட் துவ த்வி என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த துவி என்பது தமிழினுடைய துமி என்றால் வெட்டுதல் பிரித்தல். அந்த துமிக்கிறதுல தான் துமி துவி என்றானது. எப்படி விளக்க அமைக்கிறது அவிக்கிறது, நெல்லை குமிக்கிறது குவிக்கிறது. அந்த துமி பகரமா மாறி துவி என்றானது. அதுதான் திவிதா டி என்று அந்த டினோசரஸுக்குள்ளும் இந்த என்றைக்கோ தோன்றிய ஒரு தமிழ். இது பியோ ஊழி காலத்துல தோன்ற ஒரு விலங்குக்கு மிக பழமையான அந்த தமிழ் தான் ஒரு மூலமாக அதன் முன்பகுதியில் இருக்கிறது. டினோசரஸ் டி. நிச்சயமா புரியுதுங்களா? வா சூப்பர். இனிமேல் டைனோசர் பற்றி யாராவது ஆரம்பிப்பாங்களா, டைனோசர்லாம் இப்போ இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்குல்ல அப்படின்னு வழக்கம் போல ஒரு கடந்த 10 வருஷமெல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோ, டைனோசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒன்று கர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு போட்டு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். அப்படி டைனோசர் நிஜமாவே இங்கே வந்து எப்படி இருக்கும் வரும் அந்த சொன்னல ஒருத்தர் வந்து கியூட்டா தூக்கிட்டு போகணும், அதே மாதிரி உங்களுக்கு கியூட்டா தூக்கிட்டு போயிடும். ப்ளீஸ் பா டைனோசர் ரொம்ப தேங்க்ஸ், ஆனந்தியை தூக்கிட்டு போனது. 5 நிமிஷத்துல கடவுள் ஆக்கிட்டேன். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று பட் மறுபடியும் இப்போ வந்து இந்த டேக்கு ஏது மாதிரியான ஒரு விஷயம் பற்றி பேச போகிறோம். அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் டே இல்லையா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உடனே என்ன பண்ணுறோம், கூகுளில் போய் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஒரே ஒரு வெப்சைட் நான் சொல்கிறேன், ஓகேவா? இதுவும் எதுக்குன்னா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். பட் அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டேரெக்டாக வந்து நானும் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா தான் அந்த வெப்சைட் கூட கண்டுபிடிக்கலாம். பட் ஜென்ரலாக அந்த கூகுள் சர்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால வந்து இந்த மாதிரி வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு தான் சொல்லிடணும் இல்லையா? வெப்சைட் போய் நீங்கள் பார்த்தாலும் கூட உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் நேரடியே பார்த்து என்ன விஷயம் www.medindia.net. www.medindia.net
medindia.net. ஓகே. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டேன். நம்ம இந்தியாவில் என்ன ட்ரக்ஸ் இருக்கு, ட்ரக்ஸ் அப்படின்னா மெடிசன்ஸ் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் இருக்கு. இப்போ வந்து ஒரே மாத்திரையை வந்து வெவ்வேறு கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வெவ்வேறு நேம்ஸ்ல வருது. ஸோ அதுல இருந்து எந்த மாதிரியான அந்த பெர்சன்டேஜ்ல எந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் இருக்கும். சண்டெல்லாம் போட்டுருப்பாங்க, ஐயோ நான் கேட்குற மாத்திரை கொடுக்காம நீங்க என்ன வேற ஏதாவது ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு. ஆமா ஆமா. ஸோ இந்த மாதிரி மாத்திரைகள் என்னென்ன இருக்கு நம்ம இந்தியாவில், அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு இதுல இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து டெய்லியும் அப்டேட் பண்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த வெல்னஸ், நியூட்ரிஷன், அப்புறம் அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் வந்து இப்போ அந்த மாத்திரை அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து ஏதாவது நோய் இருந்தால் தான் மாத்திரை போட்டது அப்படிங்கிறதுல இப்போ வந்து சில டெஃபிஷியன்சிக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு கூட மாத்திரைலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாதிரி ஒரு வெப்சைட்டில் மாத்திரை பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருக்கு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஆமாம், மாத்திரைன்னு இல்லை, எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இருந்தாலும் அதில் இருக்குது மேட் இந்தியாவில். அதாவது ஃபுல்லாக மெடிசன் பற்றி நம்ம இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மாத்திரை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின எல்லா விஷயங்களும் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்டரோட கையெழுத்து மாதிரி நம்மளுக்கு மாத்திரை பற்றி அவ்வளோ அவேர்னஸே இல்லை இல்லையா. ஸோ எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்கன்னா நல்ல வெப்சைட் தான். ஸ்பெல் பண்ணிருங்க, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. அந்த வெப்சைட் ஸ்பெல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற சொல்லி நான் என்ன சொன்னேன், வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக டிபெண்டாக இருக்காமல் டேரக்டாக போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லல. ஸோ இதில் வந்து டாக்டர்ஸ் பற்றின விஷயங்களும் இருக்குது, அவங்களோட அட்ரஸஸ்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ், கெமிஸ்ட், அப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் எங்கே இருக்குது, ஆம்புலன்ஸ் சர்வீசஸ், பிளட் பேங்க்ஸ், ஐ பேங்க்ஸ், அப்புறம் வந்து இந்த மெடிசன் சம்மந்தமாக இருக்க என்ஜிஓஸ் இவங்கள பற்றின டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஓகே, இது ஒரு ஆன்லைன் ரெட் கிராஸ் அப்படின்னே சொல்லிடலாம் போல இருக்கே. பட் இனிமேல் ஸ்பெல் பண்ணிடுங்க. ஓகே, www.medindia.net. ஓகே, medindia.net. சூப்பர். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன்னா எல்லார் வீட்லையும் வந்து மெடிசன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஆர்வமாக தான் இருப்பாங்க. ஸோ நல்ல வெப்சைட் அண்ட் ஒரு இமெயில் ஐடி சொல்லணுமே இப்போ. ஆமாம், இந்த medindia.net அப்படிங்கிற வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை நீங்கள் நாங்கள் பேசின டாபிக் அதாவது பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் பற்றி பேசணும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நம்ம பேசுகிற முறை வந்து நல்லா இருக்கா, அப்புறம் வந்து நம்ம தமிழறிவோம் பகுதியில் வந்து வார்த்தைகள் பற்றலாம், டைனோசர் பற்றலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகே, feedback@pudiyugam.tv. எல்லாரோட ஒரு பெஸ்ட் டைம், ஒரு முக்கியமான டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான். ஏன்னா அப்போ எப்படி மைண்ட் இருக்கோ அது மாதிரி தான் அந்த டேவே வந்து செட் ஆகுதுன்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மார்னிங் வந்து நாங்கள் எப்படி மாற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒப்பீனியன் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இமெயில் ஐடி சொன்னோம் இல்லையா. ஆமாம், மறுபடியும் சொல்லிடுறேன், feedback@pudiyugam.tv. இதோட அப்படி நம்ம கிளம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அடுத்தது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த இதில் வந்துட்டே இருக்கு. அடுத்த ஷோஸில் புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை இன்று வருண் அண்ட் ஆனந்தி.